ஒரு 1.5 கப்பு கெட்டி அவல் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஒரு குழுக்கரண்டி 1.5 குழுக்கரண்டி கூட இருக்கலாம் கெட்டியாக புளி கரைச்சல், கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு எல்லாமே சேர்த்து பிசைஞ்சு நல்லா இது மாதிரி அமுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இது ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஊற வச்சாச்சு. எடுத்து பார்த்தோம்னா நல்லா பேஸ்ட்டாக வந்துடுது பாருங்க. நல்லா ஊறி இருக்கணும். இன்னும் கூட ஊறணுன்னாலும் ஊற வச்சுக்கோங்க. பாருங்க, பாண்லியில் 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக ஜீரகம் போடுறேன். எனக்கு ஜீரகம் போட்டால் அவல் உப்புமாலாம் பிடிக்கும். கொஞ்சமாக ஒரு 2-3 மிளகா வத்தலை கிள்ளி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல். நம்ம அந்த இதுலேயே புளி, உப்பு, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் போட்டு பெசரி வச்சுருக்கோம். அதனால் அது எதுவுமே இப்போ இதுக்கு தேவையில்லை, மஞ்சப்பொடியெல்லாம். அதை தவிர நான் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாயை இது பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வெங்காயம், பூண்டு எதுவுமே போடலை. எங்களுக்கு இப்படியே புளி உப்புமா பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அப்படியே பண்ணுறேன். இதே புளிக்கு பதிலாக லெமன் ஜூஸ் விட்டும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அவலை போட்டு கிளறிடலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா பரத்தி கிளறி கொடுங்க. அடியோட மேலோட நல்லா கிளறி கொடுத்துட்டு நல்லா ஒரு கை வழியாக தண்ணியை தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அந்த புளி, உப்பு, இப்போ போட்டிருந்த காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா சாஃப்டாக மெத்துன்னு வேகணும். அப்போ தான் சாப்பிட முடியும். இப்படியே உதிராக சாப்பிட்டோம்னா ரொம்ப மென்ன அடைக்கும். ஒரு 1/2 டம்ளர் ஜலம் விட்டு மூடி வச்சிடுறேன். பாருங்க, 1/2 டம்ளர் ஜலம் விட்டு மூடி வச்சுருந்தேன். சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடுது. இப்போது நல்லா வெந்துடுத்து. அவ்வளோதான். ஊறிட்டதுனால ஒரு 5 நிமிஷத்தில் வெந்தே போயிடும். இது அவசரமாக டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சுட்டே கெஸ்ட்டுக்கு நம்ம பண்ணி கொடுக்குற டிஃபன் சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நான் தயிர் தொட்டுண்டு சாப்பிட போகிறேன். செம்ம சாஃப்டாக மெத்துன்னு நமக்கு அவல் உப்புமா கிடச்சிருக்கு. புளி அவல்னு சொல்லலாம், இதை லெமன் அவல், புளி அவல் அந்த மாதிரி சொல்லலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆப்ஷனல் தான். தேங்காய் துருவி போடுவாங்க சில பேர், அதுவும் ஆப்ஷனல் தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். டக்குன்னு நிமிஷமாக பண்ணிடணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சே செஞ்சிடலாம். என்ன, அந்த அவலை ஊற வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் சாஃப்டாக வரும். இல்லைன்னா வெந்நீர்லலாம் ஊற வச்சா பிசுக்கு தட்டி போயிடும். வெந்நீரில் ஊற வைக்காதீங்க, பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்கணும். ஊற வைக்கிற நேரம் தான். காஃபி அடுப்பில் ஊற வச்சுட்டா சாயந்தரம் 6 மணிக்கு டிஃபன் ரெடி. இது மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க வியூவர்ஸ். அசத்துங்க வியூவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.